ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் நம்மோடு கூட வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் கூடவே கடந்து வந்து நம்மை ஆசீர்வாதத்தில் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளும் எதிர்பார்த்தது நடக்கக்கூடாதபடி தடைகளும் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாய் நடைபெறுகிற பொல்லாப்புகளும் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் தம்மை பற்றிக் கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நிச்சயமாய் அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுதோறும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை, சிறப்பான வார்த்தைகளை நமக்கு தந்து சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் பேசுகிறவர். அல்லேலூயா. வாக்குறுதி என்பது நாம் உலகத்தில் பார்க்கும்போது பலரோடு வாக்குறுதி சொல்வார்கள். நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு இதை தருவேன். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இந்த வீட்டை உனக்கு தான் நான் தருவேன், இந்த நிலத்தை உனக்கு தான் தருவேன், இந்த பிசினஸ் உனக்கு தான். அல்லேலூயா. இதுபோல இது வார்த்தை, வாக்குத்தத்தம். அதை செய்கிறார்களோ செய்ய தவறுகிறார்களோ, அவர்கள் தேவன் நம்முடைய சூழ்நிலையில் நமக்கு ஏற்றபடி அவர் வாக்கு தத்தங்களை தந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு என்கிற மனிதன் தன்னந்தனிமையாய் தன்னுடைய வாழ்வின் பயணத்தை தொடர்ந்த நேரத்தில் தாயும் தகப்பனும் அவனுக்கு ஆறுதலோ பாதுகாப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலையில் சொந்த சகோதரனுடைய கொலை செய்யும் அளவுக்கு பகையினால் அவன் தாக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே சொப்பனத்தில் தோன்றி அவனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அல்லேலூயா. நீ போகிற இடத்தில் நான் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்பி வரப்படும். இது வாக்குத்தத்தம். வாசிங்க தம்பி அந்த வாக்கியத்தை. நான் உன்னோட இருந்து. அதாவது ஒரு மனிதனுடைய சூழ்நிலையில் கர்த்தர் அங்கே ஒரு தைரியப்படுத்தும் வார்த்தையை சொல்லுகிறார். மனிதர்கள் சொல்லுவார்கள், நிறைவேற்ற முடியாமல் போய்விடுவார்கள். இந்த திருமண நேரத்தில் மனைவி புருஷனிடத்திலும் புருஷன் மனைவிடத்தில் வாக்குறுதி சொல்லுவான். ஆயுள் காலமெல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், உனக்கு நன்மை செய்வேன், உன்னை நேசிப்பேன், மனைவியாக வச்சுக்குவேன் அல்லது கணவனாக வச்சுக்குவேன் அப்படின்ட்டு வாக்குறுதி. இது பயங்கரமான உடன்படிக்கைங்க. அது வேல்யூபிள். அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க நம்ம மக்கள் எல்லாம், ரொம்ப சிம்பிளா. இதெல்லாம் வாக்குறுதிகள். நண்பனோடு சொல்லுவான். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நான் உனக்கு இதை செய்வேன், அது ஒரு வாக்குறுதி. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார், இவன் தனிமை பயத்தோடும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கலக்கத்தோடும் இருந்த நேரத்தில் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்து. நான் உன்னோடு இருந்து. அம்மா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் அவன் அண்ணன் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. நீ போகிற இடத்திலெல்லாம் உன் கூடவே இருந்து உன்னை நான் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ எந்த வீட்டை விட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு போனாயோ அதே வீட்டுக்கு அதே தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இது உங்களுக்கு, உங்களை காத்து உங்களை நன்மையிலே நிலைக்க பண்ணுகிற தேவன். இப்படி மனிதர்களோடு ஆண்டவர் பல வார்த்தைகளை, பல ஆசீர்வாதமான நம்பிக்கைக்குரிய தைரியமூட்டுகிற திடப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுவதை எப்பொழுதும் நாம் பார்க்க முடியும். வேதத்தில் பல இடங்களில் மோசேயிடம் சொன்னார், யோசுவாவிடத்தில் சொன்னார், ஜனங்களிடத்தில் சொன்னார். இன்னுமாய் வேதத்திலே யார் யார் கர்த்தரை சார்ந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லோரோடும் கர்த்தர் இப்படிப்பட்ட அதிசயமான வார்த்தைகளை பேசி அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை,
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 62 அதனுடைய 3வது வாக்கியத்தின் அதுல 2 பகுதியா இருக்கும். பிற்பகுதியை எனக்கு சொன்னார். ஆகையால் அதை உங்களிடத்தில் அதை வாசித்து கடந்து போகிறேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். இது ரெண்டு வாக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன ரெண்டையும் சொல்லவே இல்லை என்று இப்படியே சொன்னார். நீ உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியாயிருப்பாய். இதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அநேக முறை கேட்ட வார்த்தை, அதனால அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிடும். அப்படி நினைக்காதீங்க. இந்த வார்த்தையுடைய மெய்யான அர்த்தம் அநேகருக்கு உண்மையிலே தெரியாது. அது சும்மா வாசித்துட்டு விட்டுருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ உன் தேவனுடைய கையில் இருப்பாய். எப்படி இருப்பாய்? ராஜாவா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி பெற்ற நபராய் இருப்பாய். தேவன் இனி உன்னை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை. இதுவரைக்கும் நீ சத்துருடைய கையிலே பிடிபட்டு கட்டப்பட்டு அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தாய். இன்று முதல் நீ இனி சத்துருவின் கையில் இராமல் உன் தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியாய் இருப்பாய். தேவ கரத்தில் நீ சுகத்தோடு இருப்பாய், ஜெயத்தோடு இருப்பாய், ராஜாவாய் இருப்பாய், ஆண்டு கொண்டிருப்பாய். அல்லேலூயா. சத்துருவின் கையில் இருக்கும் போது ஒரு மனிதன் அடிமையாயிருக்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2வது வாக்கியத்தில் மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் எல்லா கையும் ரெடியா இருக்கு. எதுக்கு? ஒரு ஆளை எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கணும். கர்த்தர் கையும் நீட்டப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்றார், நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. இங்கே சத்துருக்களும் தங்கள் கையை நீட்டுகிறார்கள். பாருங்கள், ஒரு மனிதனை தன்வசப்படுத்த இங்கு வேதம் சொல்லுகிறது, மீதியானியர் என்கிற தேவ ஜனத்துக்கு விரோதமான சத்துருக்களுடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கபிகளையும் குகைகளையும், பாருங்கள், சத்துருடைய கையில் அவர்கள் சிக்கிக் கொண்டபடியால் அவர்கள் அடைக்கலம் தேடி தங்களுக்கு மலைகளில் உள்ள கபிகளையும், மலைகளில் உள்ள கபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். தங்களுக்கு அடைக்கலம் ஏது என்று அவர்கள் தவித்தார்கள். அல்லேலூயா. சத்துருடைய கை அவங்க மேல பலத்தவுடன் அவர்கள் வாழ்வு தவிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. எனக்கு எப்படியாவது அடைக்கலம் வேணும், பாதுகாப்பு வேணும், என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும், என் சரீரத்துக்கு பாதுகாப்பு வேணும், என் வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும், என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பயப்படுத்துகிற காரியங்கள், பலவித பலவீனங்கள், இப்படி சத்துரு தன்னுடைய கரத்தினாலே என் மேல் தன் பலத்தை திணிக்கும் போது எனக்கு அடைக்கலம் வேண்டும் என்று மனிதர்கள் அநேக அடைக்கலங்களை தேடுவதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சத்துருடைய கை ஒரு ஆள் மேல வரும்போது அங்கே தவிப்பு தான் உண்டாகிறது. அல்லேலூயா. அவன் தேடுறான், அடைக்கலம் தேடுறான். பிரச்சனை வரும்போது நம்மளாம் நினைக்கிற சும்மா ஏதோ சூழ்நிலையினால அது வந்தது, ஏதோ நேரம் சரியில்லை இது வந்தது, அப்படி பல காரியங்களை சொல்லுவதை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சத்துரு உன் வாழ்க்கையிலே பலவிதமான தீமைகளை ஏற்படுத்துகிறான். பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவ ராஜ்யம், அதாவது தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை விதைக்கிறார், நல்ல வார்த்தைகளை போடுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு நிலமாக கருதி அந்த நிலத்திலே நல்ல வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், இவன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நன்மையோடு வாழ வேண்டும், ஜெயத்தோடு வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தெய்வ பக்தியாய் வாழ வேண்டும் என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நன்மைகளை உடையவனாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் தன்னுடைய நிலத்தில் நல்ல வித்தை விதைக்கிற மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்க பரலோக ராஜ்யம் சொல்றது, இப்ப நம்ம தலைவர்கள், முதல்வர் என்ன சொல்வார்? அரசு இதை செய்வது, நான் இதை செஞ்சேன்னு சொல்றதை கொஞ்சம் குறைச்சிட்டு அரசு அப்படின்னு, அரசு இதை பிறப்பித்தது, இந்த அரசு இதை பண்ணுது, இந்த அரசு இதை பண்ணு, அவங்க தான் பண்றாங்க. அதான் இது சொல்லுது, தேவ அரசு, தேவனுடைய ராஜ்யம்,
தேவன் தேவன் என்ன செய்கிறாராம்? ஒரு மனிதனுடைய வாழ்விலே எப்படி ஒரு மனிதன் தன் நிலத்தில் நல்ல வித்தை விதைக்கிறான். எந்த மனுஷனும் தன்னுடைய நிலத்துல முள்ள விதைச்சு அறுவடை செய்ய காத்திருக்கிறது இல்ல. நமக்கு நல்லா தெரியும். அது போலதான் கர்த்தரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீமையை விதைக்கிறது இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், நீ ஜெயமா இருக்கணும், நீ சத்துருவை தாழ்த்தி உன்னுடைய தலை உயர்ந்திருக்க வேண்டும், கடன் இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லேலூயா, வியாதி இல்லாமல் நீ வாழ வேண்டும், சோதனையை நீ ஜெயிக்க வேண்டும், உன் கையின் பிரயாசம் அதனுடைய பலனை நீதான் சாப்பிட வேண்டும், வட்டி கடன் இல்லாம வாழணும், சொந்த வீடு உள்ள நபராக இருக்கணும், அனைத்து காரியங்களும் குறைவில்லாமல் உனக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் விதைக்கிறார். அதுதான் தேவனை குறித்து சொல்லுகிறது. தேவன் ஒரு மனிதன் தன் நிலத்தில் நல்ல வித்தை விதைக்கிற மனிதனை போல் தான் தேவனும் செயல்படுகிறாராம். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சொல்றது அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். நிலத்தில் நல்ல விதை விதைக்கிற மனிதனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமை விதைக்கப்பட்ட அதே நிலத்தில் நன்மை தேவன் யாருடைய வாழ்க்கையில் நன்மையான ஆசீர்வாதங்களை விதைத்தாரோ அதே வாழ்க்கையில் சத்துரு களையை விதைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லதை கொடுக்கிறார். ஆனா பகைஞன் கவனம் இல்லாமல் இருக்கும் போது, விழிப்பில்லாமல் இருக்கிற நேரத்தில் அவன் தீமையை விதைக்கிறான் என்று இந்த வார்த்தையில் இயேசு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப தேவன் நல்லதான சொன்னாரு, ஏன் தீமை நடக்குது? இதுதான் அது காரணம். ஏன்னா சத்ரு உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய கரத்தில் ராஜாவா இருப்பாய், ஜெயம் பெற்ற நபராய் இருப்பாய், ராஜ முடியாக இருப்பாய். அல்லேலூயா. வெற்றி மாலையாக இருப்பாய். ஜெயம் எடுத்தவன் அவார்ட கையில வாங்கிட்டு வருவான். அது மாதிரி கர்த்தருடைய கையில நீ ஜெயத்தின் கிரீடமாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் கனவு காணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மனதில் ரொம்ப ஆசை, உன்னை ஒரு ஜெயத்தின் நபராய் நான் காட்ட வேண்டும், ஜாதிகளுக்கு காட்டணும், ஜனங்களுக்கு முன்ன காட்டணும், சத்துருக்கு முன்பாக நான் தெரிந்து கொண்ட மனிதனை பாருங்கள் என்று காட்ட வேண்டும். நீ தோற்று போன நபராக அல்ல, நீ விழுந்து போன நபராக அல்ல, நீ பலவீனப்பட்ட நபராக அல்ல, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர்த்தப்பட்ட நபர் என்று காட்ட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உன்னிலே கர்த்தர் செய்ய விரும்போது, நான் உன்னை ராஜ முடியாக கரத்தில் வைத்திருக்கிறேன், நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறாய், என்னுடைய கரத்தில் இருக்கிறாய். அல்லேலூயா. என் கரத்தில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன், உம்முடைய கரத்தில் என்னை பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூடாது. அந்த வாக்கியத்தை வாசிங்க தம்பி. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவரு கையில இருக்கிற உன்னை ஒருவனும் பறித்துக் கொள்வதும் இல்லை. என் ஆண்டுடைய கையிலிருந்து என்ன பறித்துக் கொள்ள ஒருவனும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ரியலா உணர்ந்து சொல்லணும். நான் கர்த்தருடைய கையில கிரீடமா இருக்கிறேன், பறிக்க வருவான் வருவான். நான் சொன்னலாம், கர்த்தர் நல்லதை போட்டாரு, அவன் தீயதை போட வர்றான், பறிக்க வரான். பட் ஆண்டு சொல்றாரு, என் கையிலிருந்து பறிக்க ஒருவனுக்கு பலம் கிடையாது, வலிமை இல்லை, வலிமை இல்லை. ஆனா நீயா இறங்கி போனாதான் உண்டு. கையை விட்டு நீயாவே நடத்தி கொண்டு வருகிற காலத்தில் நீ என்னை விட்டு விட்டு போகிறபடியினால் அல்லவோ இவைகளை உனக்கு நேரிட பண்ணினா என்று தீர்க்கதரிசி கொண்டு சொன்னார். உனக்கு ஏன் தீமை வருது, ஏன் பொல்லாப்பு வருது? சோதனை எல்லாருக்கும் வரும், ஆனா நிச்சயமா ஜெயம் உண்டு. அல்லேலூயா. தீமை சம்பவிக்க காரணம் நீ என்னை விட்டு போகிறபடியால் உனக்கு அவைகள் நேரிடுகிறது. அல்லேலூயா. ஆனா உன் கையில இருந்து பறித்துக் கொள்ளுகிற பலம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டார். மத்தவன் உன்னை பறிக்க முடியாது. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட வாக்கியம் அது. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் என் கையிலிருந்து
அவைகளை பறித்துக் கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். எனக்கு தந்த என்னுடைய பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. என் பிதாவின் கையிலிருந்து என்ன பறிக்க முடியாதுடா சொல்லணும். சாத்தான் கேட்கட்டும் 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 கேட்கட்டும். ஒவ்வொரு அறிக்கை பண்ணி என்னை என் தேவனுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. நான் தேவ கரத்தில் ராஜமுடி மகிமைப்படுத்தி உன்னை அவர் கீழே வைக்கல, உன்னை அவர் மேல தூக்குறாரு. உன்னை அவர் மேல வைக்கிறார், உன்னை அவர் தாழ்த்தல்ல, உன்னை அவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆனால் சத்துரு உன் வாழ்வை தாழ்த்தும்படி கடந்து வருகிறான். சத்துருடைய கை தேவனுடைய பிள்ளைகள் மேல் பலத்தபடியால் அவர்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள். அல்லேலூயா. அவதிப்பட்டார்கள். அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இப்படி சொன்னார், வைராக்கியமா சொன்னார், எகிப்தியருடைய கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் நான் விடுதலையாக்கி. வாசிங்க. எகிப்தியர் கையினின்றும். கைனா அவங்க கட்டுப்பாடு, அவங்க கண்ட்ரோல், அவங்க ஆதிக்கம், அவங்க ஆளுகை. அல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்கும் பல அடிமைத்தனங்கள். நான் கை என்று சொல்லுவது வேறொரு ஆதிக்கம். இப்போ நீங்க ஒரு ஆளை உங்க கையில பிடிச்சிருக்கிறீங்கன்னா உங்க கண்ட்ரோல் அந்த ஆள் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதான் கை என்பது. கர்த்தர் உன்னை கட்டுப்படுத்துகிறார், ஆளுகை செய்கிறார். இங்கே சத்துரு ஆளுறான். ஏன்னா தேவ ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதை எகிப்தியருடைய கையில் நின்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வீட்டுல தரித்திர ஆவிகள் செயல்படலாம். அது ஒரு சத்துருடைய சாபக்கட்டு. அல்லேலூயா. இன்னும் சுகமில்லாதபடி பலவீனத்தினால் உங்கள் வாழ்வையே சத்துரு கட்டி வைத்திருக்கலாம். திரும்ப திரும்ப வியாதிகள், பலவீனங்கள், திரும்ப திரும்ப போராட்டங்கள், திகில் உண்டாக்கும் சில காரியங்கள் செய்ய முற்பட்டால் அவைகள் நடக்காதபடி தடைகளும் எதிர்ப்புகளும் ஏற்படும். மனிதனுடைய பொறாமையினால் இப்படி பல விதத்தில் வரும். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், எகிப்தியருடைய கையினின்றும், எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து. பாருங்கள், ஒடுக்கின கை இன்னைக்கு உடையுது. இயேசுவின் நாமத்தில் உன்னை ஒடுக்கின கை இன்றைக்கு இப்போ உடையட்டே. சொல்லி சொல்லி தரித்திரத்தினாலே ஒடுக்கி, வியாதியினாலே ஒடுக்கி, பலவீனத்தினாலே ஒடுக்கி, கவலையினாலே உன்னை ஒடுக்குகிற சத்துருவை ஆவியானவர் இன்றைக்கு அழிக்கிறார். அல்லேலூயா. வாருங்கள், ஒடுக்குதல். இங்கே உலக கவலையினால் நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். உலகத்தில் நிறைய கவலை மக்களுக்கு. நம்ம ஃபீல் பண்ற, ரொம்ப ஒரி பண்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் போது நம்முடைய இருதயம் ஒடுக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவோ காரியம் மகிழ்ச்சியா வாழ முடியாது. சாப்பிட்டா சாப்பாடு வயிற்றுக்குள்ள இறங்காது, கஷ்டமா இருக்கும், தூக்கம் வராது. மனசை, இருதயத்தை ஒடுக்குகிற அநேக சம்பவங்கள் வேதம் சொல்லுகிறது. கவலை இருதயத்தை ஒடுக்கும். அல்லேலூயா. அந்த இருதயத்திலிருந்து செயல்பாடு வெளிப்பட முடியாமல் ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், அவனை ஒடுக்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும். அதனாலதான் அவர் சொன்னார், இயேசு வித்து விதைத்து முள்ளு அதை நெருக்கி போட்டபடியால், உலக கவலைகள் நெருக்கி போட்டபடியால் அவன் பலனற்று போகிறான். அல்லேலூயா. சத்துருடைய கை கவலை உண்டு பண்ணுகிற, சோர்வு உண்டு பண்ணுகிற, பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற சத்துருடைய வல்லமை ஒரு மனிதனை ஒடுக்குகிறது. அநேகருடைய குடும்பங்கள் ஒடுக்கப்படுகிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆமா, கஷ்டப்படுறது தெரியும், சத்துரு தான் இந்த ஒடுக்குறான் அப்படின்னு தெரியும். அல்லேலூயா. பில்லிசூனி ஆவிகள் ஒடுக்கிறது அப்படின்னு தெரியாது. சிலர் வீடு கட்டுவாங்க, வீட்டுல குடியிருக்கலான்ற ஆசையோட கட்டுவாங்க. கட்டி முடிச்ச அப்புறம் வீட்டுக்குள்ள வாழவே முடியாது. பெரிய பிரச்சனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள்,
வியாதி வந்த தீராவே தீராது. இப்படி கஷ்டப்படுவாங்க. அப்ப பலரிடத்துல ஆலோசனை கேட்பாங்க. இப்ப சிலர் பூமி சாஸ்திரம் பார்க்கறவங்க, வாஸ்து பார்க்கறவங்க வருவார். அவர் வந்து அந்த பக்கம் பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, இந்த ஜன்னலை உடைச்சி அதை திருப்பி போடுங்கன்னுவார். இந்த வீடு என்ன மாறி இருக்கு, திசை மாறி இருக்கு. என்ன நீங்க அப்ராட்ல போங்க, கல்ஃப்ல போங்க, அங்க தரிசனம் பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை, கன்னி பார்க்கவும் ஆள் இல்லை, அங்க கதவே கிடையாது. அப்பார்ட்மெண்ட் 10, 20, 30 அடுக்கு மாடி, ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். அங்க ஜன்னலே இருக்காது. எங்க பார்த்தாலும் ஒரு பாக்ஸ் ஃபிட் பண்ணி வச்சுக்க தெரியும். ஏன்? ஏசி. அங்க என்ன வாஸ்து பார்க்கறது? அவன் நல்லா இருக்கிறான். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் சும்மா பேச்சு. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? இங்க ஒடுக்கிறவன் இருக்கிறான், அங்க அவன் இல்லை. இங்க பொறாம பிடிச்சவன் இருக்கிறான். நீ நல்லா பிசினஸ் பண்ணி நல்லா இருக்கிறது பிடிக்காது. நீ ஒரு புதிய கார் எடுத்து வந்து போய் இருக்கிறது பிடிக்கிறது இல்லை. பிள்ளைக்கு, பொண்ணுக்கு அல்லது பையனுக்கு ஒரு நல்ல வரம் வந்து நல்ல இடத்துல வந்திருக்கு, பிடிக்காது. கேட்கும்போது மனசுக்குள்ள நம்ம பொண்ணுக்கு என்கிட்ட ஒருத்தர் பிரேயர் பண்ண சொன்ன. அப்படிதான் பாஸ்டர், முக்கியமான குறிப்பு. என்ன குறிப்பு? என் தம்பி பையனுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, டிசம்பர் இத்தனை தேதியில மேரேஜ். அதுக்கு முன்னாடி என் பையனுக்கு என்ன கிடைக்கணும், என்கேஜ்மெண்ட் ஆகுது முடிச்சிடணும். நீங்க அதுக்கு வல்லமையா ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், யோ என்னையா அது வல்லமை? இது என்ன நோக்கம்? உன் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளவுதானே? அதுக்கு தான் ஜெபிக்க முடியும். தம்பி பையன் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கு என்ன? அது ஏன் உன் மனசை உளைச்சல் உண்டு பண்ணணும்? வாழட்டும். அவன் என் பிள்ளை வாழணும்னு விரும்பு. அவனை விட இந்த பேச்சு வேணாம். இந்த பிள்ளைகளுக்கு படிக்கும் போது உன் கூட ஃப்ரெண்டை விட நீ படிக்கணும், இப்படி சொல்லிக் கொடுக்காத, நீ நல்லா படிக்கணும்னு சொல்லிக் கொடு. அல்லேலூயா. இந்த போட்டி மனப்பான்மை வளர்க்கக்கூடாது, பொறாம மனப்பான்மை வளர்க்கக்கூடாது. அந்த பொண்ணை பத்தியா என்ன மாதிரி பண்றான், நீயும் இருக்கிறிய, அப்படி பிள்ளைய பார்த்து திட்டிடுவான். அதை போய் ஏன் உன் பிள்ளையோட கம்பேர் பண்ண? உன் பொண்ணுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. உன் பிள்ளைக்கு கம்பேர் யாரும் இல்லையா. உனக்கு கிடைச்சது உனக்கு கிரேட் தான். ஹல்லேலூயா. யாருடைய கம்பேர் பண்ண வேணாம். உன் பிள்ளை எப்படி இருக்கணும் சொல்லு, கர்த்தர் செய்ய போறான். அந்த பிள்ளை விட எப்படி இருக்கணும், அந்த வீட்டை விட என் வீடு உயர்ந்து இருக்கணும். இவன் வீடை கட்டிட்டான், அவன் பார்ப்பான், இவன் வீடு உயர்ந்துட்டு நம்ம அடுத்தது ஒண்ணு உயர்த்திடுவான். ஏன்னா நம்ம ஆசீர்வாதம் எங்க போயிடும், அவன் வீட்டுக்கு போயிடும். அதனால நம்ம உயர்த்திட்டோம்னா அங்க உள்ளது எங்க வந்துடும், இங்க வந்துடும். உலகத்துல நிறைய பிரச்சனை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீடு கட்டினான். பக்கத்துல ஒருத்தன் லேண்ட் வச்சிருக்கான், அவன் சொந்தக்காரன் தான். அவன் வந்து கூலி வேலை செய்யறவன். இவனுக்கு ஒரே காண்டு அவர் மேல. இவன் எப்படி கட்டானா, நம்ம இதை விட பெருசா பவர்ஃபுல்லா கட்டணும் வீடு அப்படின்ட்டு கொஞ்சம் நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டு கடன் எல்லாம் வாங்கி ஸ்ட்ராங்கா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டார். இவருக்கு வீட்டை விட கொஞ்சம் கூட முன்னாடி. அங்க முன்ன வந்தாலே இவர் அடி வாங்குவாருன்னு அவங்களுடைய நினைப்பு. அல்லேலூயா. வச்சுட்டு மந்திரவாதி எல்லாம் கொண்டு வந்து 4 மூலையில என்னெல்லாமோ பண்ணி அவங்க அஸ்திபாரம் போட்டார். ஸ்ட்ராங் அஸ்திபாரம், பெருசு வீடு. ஏன்னா இவனை விட நான் கட்டணும். நோக்கம் என்னது? எனக்கு வசிக்கிறது வீடு வேணும், அது நோக்கம் இல்ல. இவனை விட வீடு நான் பெருசா கட்டி காட்டுறேன். இவர் போட்டாரு பெல்ட், வார்த்தாரு அஸ்திபாரத்து மேல. அப்புறம் கட்டுறது காசு இல்லை. 2 வருஷமா இப்படிதான் கிடக்குது, அஸ்திபாரமா தான் கிடக்கு. ஆனா அவன் செஞ்ச மந்திரவாதத்தினால பாதிக்கப்பட்டான். இவன் இந்த நல்லவன், அவன் பிரேயருக்கு வர்றவங்க. நம்ம விடுவோமா? கர்த்தர் கையில இருக்கிறவனை ஒடுக்கிறதுக்கு விடுவோமான? நீ கர்த்தருடைய கையில இருக்கிற, ஒடுக்கிறவன் கைக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை ஒடுக்குகிறவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நான் உன்னை சத்துருவின் கைக்கு விட்டு கொடுப்பதில்லை. என் கரத்திலிருந்து நீ பறிக்க கூடாது. உன்னை பறிக்க ஒருவராலும் கூடாது. நீ கர்த்தருடைய கரத்தில் ராஜமுடி. ராஜமுடி சொல்லிட்டே இரு, நான் ராஜமுடி, நான் ராஜமுடி. உன்னை அடக்க ஒடுக்க நான் உன்னை சத்துருவுக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எகிப்தியருடைய கைகளில் நின்றும் உங்களை ஒடுக்கிற யாவருடைய கை நின்று உங்களை ரட்சித்து, உங்களை ஒடுக்குகிற யாவருடைய கைகளில் நின்று உங்களை நான் விடுவித்து, அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி, உன்னை ஒடுக்குகிற சத்துருவை
உனக்கு முன்பாக நான் துரத்துவேன். சொல்லு சொல்லு சொல்லு. துரத்தப்படட்டு. உன்னை ஒடுக்கின தரித்திரம் ஓடி போகட்டு. உன்னை ஒடுக்கின கடன் பிரச்சனை ஓடட்டு. உன்னை ஒடுக்கின சாபங்கள் ஓடட்டு. உன்னை ஒடுக்கின மந்திரவாதம் ஓடி போ. அழியட்டும். உன்னை ஒடுக்கின பகைமைகள் அழியட்டும். உன்னை ஒடுக்கின வல்லமைகள் ஓடி போகட்டும். ஓடி போகட்டும். ஆவியானவர் இன்றைக்கு உனக்காக வெளிப்படுகிறார். நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. உன்னை ஒடுக்க நான் ஒப்பு கொடுப்பதில்லை. உன்னை ஒடுக்குகிற பலவீனங்கள் அழியட்டே. பலவீன அழியட்டே. பலவீன அழியட்டே. நிந்தை அழியட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு உனக்காக வெளிப்பட்டிருக்கிறார். நான் உன்னை என் கரத்தில் ராஜமுடியாய் வைத்திருப்பேன். அநேகருக்கு காட்டுவேன். அநேகருக்கு காட்டுவேன். உன்னை சாட்சியாய் மாற்றுவேன். உன்னை ஆசீர்வாதமாய் உயர்த்துவேன். உன்னை ஆசீர்வாதமாய் உயர்த்துவேன். நீ வேண்டுகிற காரியம் உனக்கு வாய்க்கும். நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு வாய்க்கும். உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் உண்டான பெருமூச்சை நான் கேட்டேன். கேட்டேன். உன்னை நான் குணமாக்குவேன். உன்னை நான் விடுவிப்பேன். அன்றைக்கு எசேக்கியா என்கிற ராஜா அன்றைக்கு வியாதிப்பட்டு ஒடுக்கப்பட்டான். அப்பொழுது அவனுக்கு ஒரு தீர்ப்பு தீர்க்கதரிசியினால் வந்தது. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உம்முடைய வீட்டு காரியத்திலே ஒழுங்குபடுத்த வேண்டும். வாசிங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணம் வரைக்கும் வந்துட்டார். அல்லேலூயா. வியாதி அங்கதான் கொண்டு போகும். அதுக்கு தான் வர்றது வியாதி எல்லாம். போன வருஷத்துல தமிழகத்துல நிறைய டெங்கு ஃபீவர்ல செத்து போனாங்க. நமக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான மக்கள். சிலது வெளியே தெரியும், சிலது தெரியாது. எல்லாருக்கிட்டையும் மீடியா போய் சேர்றதில்லை. ஸோ அந்த நியூஸ் வெளியே வர்றதில்லை. ஆனால் எங்களுடைய மினிஸ்ட்ரி நம்பருக்கு நூற்றுக்கணக்கான பல 100க்கு மேலே ஆட்கள் டெங்கு ஃபீவரில் கூப்பிட்டுருந்தாங்க. ஒருத்தர் கூட மறுநாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்ததில்லை. அல்லேலூயா. அன்னைக்கே ஹீல். மறுநாள் டிஸ்சார்ஜ். ஹல்லேலூயா. காரணம், தேவன் ஒடுக்குகிறவனுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஒடுக்குகிற சத்துரு அவனை சாவுக்கு நேராக கொண்டு போகிறார். தேவன் அதை வழிமறித்து சத்துருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். இங்கே எசேக்கியாவுக்கு வந்த ஒடுக்குதல் வியாதியினால் உண்டானது. மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்டார். அப்பொழுது தீர்க்கதரிசி ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். வந்து என்ன சொல்றாரு? நீர் உங்க வீட்டு காரியத்தை எல்லாம் உன்னை ரெடி பண்ணிடும். நீர் பிழைக்க மாட்டீர். எப்படி இருக்குது ஆறுதல்? நொந்து போனவனுக்கு கொடுக்கிற ஆறுதல் பாத்தீங்களா? அல்லேலூயா. சொல்ல, நீர் பிழைக்க மாட்டீரு, செத்து போடுவாரு. வியாதியை பார்க்கறதுக்கு நம்ம ஆளுங்க போவாங்க. ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி நல்ல ஃபுட்டு ஐட்டம்ஸ், ஊட்டச்சத்துக்கள் உள்ளதை வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி கொண்டு எதுக்கு கொடுக்குறோம்? பொழைச்சி நல்லா இருக்கும். இங்க ஒருத்தர் வந்தார், ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. ஏன்? இவன் சாக போறான்னு நினைச்சிட்டே வந்துட்டார். சொல்றாரு, நீ உன்னுடைய வீட்டு காரியங்கள், சொத்து பத்து, இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி பிள்ளைங்க கையில மற்றவங்க கையில எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிடு. பிகாஸ் நீ பிழைக்க போறது இல்லை. எவ்வளவு கூலா சொல்றாரு பாருங்க. கூலா சொல்லிட்டாரு, நீ செத்து போயிடுவ. ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் ஒருத்தர் வந்தாரு, பிரேயர் பண்ண. வரவே மாட்டாரு. வணங்கா கழுத்துள்ள ஆளு வந்து, எனக்கு நெஞ்சு வலி, இங்கெல்லாம் வலிக்குது, இங்க லிவர் எல்லாம் என்னமோ ப்ராப்ளமா இருக்கு போல இருக்கு, ஜெபிக்கணும்னா. நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா இந்த ஜெபத்தோட இது சரியாகாது. இப்ப பண்ற ஜெபத்தோட அது கிளியர் ஆகாது. திருப்பி இங்க வரணும், ஒழுங்கா வரணும், இல்லைன்னா நீ செத்து போயிடுவது. அவன் ஒய்ஃபை கூட்டா சொன்னேன், இவன் செத்து போயிடுவான் அவன் புருஷன். நான் யங் மேன், நான் 30-35 வயசு தான் இருக்கும். செத்துடுவாமா, ப்ராப்ளம் பெருசு, அவன் கண்டிப்பா திருப்பி வரணும். இந்த மீட்டிங் நடக்குது வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு முறை நடக்கும், அதுக்கு வரணும் கம்பல்சரி. அவர் சொக்கா அப்படி தூக்குனார். நீங்களாம் இப்படி தான் சொல்லுவீங்கன்ட்டு போயிட்டார். வித்தின் 1 month, ஒரே மாசம், ஆல் க்ளோஸ். பிகாஸ் நம்ம சாபம் போடல, அவன் நடக்க போற சொல்றோம். அது மாதிரி தான் இவரு சொல்றாரு, நீ உன் வீட்டு காரியத்தை எல்லாம் என்ன பண்ணிடு,
நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முகத்தை பார்த்து சொன்னா எப்படி இருக்கு? நீ பிழைக்க மாட்ட போடா, சந்தோஷமாவே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சந்தித்தார். ஒரு தாய், அவ விதவை கைம்பெண், ஒரே பையன், புருஷன் கிடையாது, பையனும் செத்துட்டான். அவளை பாடையில வச்சு கொண்டு வர்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வர்றாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? போட்டுமா, இனி என்ன பண்றது, கடவுள் நடத்துவார், கடவுள் நடத்துவார், இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா அங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. எப்படி நடத்துவார்? வந்து என் கூட வந்து உட்கார்ந்து நடத்துவாரா? நடத்த மாட்டார்ல. ஹல்லேலூயா. அது எவ்வளவு கடினமான காரியம். வேதனையில் இருக்கிறாள், தேவன் நடக்கிறது அவ்வளவு எளிதான காரியமா? கடினமான காரியம். மனம் குமுறல், மன வேதனை, ஆறாத காயம், அதெல்லாம் ஆற்ற முடியாது, ரொம்ப கடினம். சோ மக்கள் ஆனா சும்மா ஆறுதல் படுத்துறாங்க. படுத்தி அந்த பையனை கொண்டு சுடுகாட்டுக்கு போறானுங்க. அல்லேலூயா. அழாத போட்டோம் இப்படிலாம் சொல்லிட்டு பிள்ளையை காப்பாத்தினாங்களா? இல்ல, புதைக்க தான் போறாங்க. அந்த டைம்ல இயேசு வர்றார், எதிரே வர்றார். அல்லேலூயா. பிரயாணத்துக்கு எதிரே தன்னில் தானே ஜீவனுடையவர் வந்தார். ஒடுக்கப்பட்ட அவருடைய இருதயத்தை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் அவளை பார்த்து அழாதே, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அழாதே, நீ எந்த காரியத்தினாலே மனதில் அழுது கொண்டிருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, உன் அழுகை இப்பொழுதே மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிற பரிகாரம். மத்தவங்க அழாதே என்னவாங்க சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இவர் வந்து அழாதே சொன்னார். அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாடையில தூக்கிட்டு போறானுங்க. ஆனாலும் இந்த பசங்க நிறுத்தவே இல்லை. தூக்கிட்டு போறது ஒரே நோக்கம், அந்த பையனை சமாதி ஆக்கணுன்ற நோக்கத்திலேயே ஓடுறான். இவர் வந்து அழாதேன்னு சொன்னப்பவும் இவனுங்க நிறுத்தவே இல்லை. என்ன செய்ய போற, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் போல இருக்கு. நிறுத்தல, கொண்டு போ. அவர் தொட்டுட்டார் பாடைய. அல்லேலூயா. அல்லேலூயா. சுமந்து கொண்டு போன கவலை, கண்ணீர், தோல்வி, பிரச்சனை, பயம், மரணத்தில் நீ சுமக்கிற பாரத்தை ஆவியானவர் இன்றைக்கு தொடுகிறார். கர்த்தர் இனிமே உன் வாழ்வில் ஒரு மாறுதல் வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரை கண்ட துன்பம், இதுவரை கண்ட துக்கம், இதுவரை கண்ட கதறல் இனி உன் வாழ்விலே வருவது இல்லை, வருவதில்லை, வருவதில்லை, வருவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிட்ட வந்து தொட்டார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். தொட்ட அப்புறம் தான் நின்னான். தொட்டாலே பவர் வெளிப்படும்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தொட்டாலும் வல்லமை புறப்படும், அவரை தொட்டாலும் வல்லமை புறப்படும். நின்றானுங்க. அல்லேலூயா. பாருங்கள், உங்களுடைய கவலையை இன்னும் நீ வாழ்க்கை ஃபுல்லா சுமந்துகிட்டே இருக்கணும்னு கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்நிய வல்லமைகள் இன்றைக்கு நின்று போகிறது. இன்றைக்கோட இதுவரை கண்ட பலவிதமான பிரச்சனைகள், இதுவரை நீ சந்தித்தவைகள், கழிந்த ஆண்டிலே கண்டவைகள் இனி உன்னோடு பிரயாணிப்பதில்லை, உன்னோடு பயணம் செய்வதில்லை. அவைகளை இன்றைக்கு ஆவியானவர் நிறுத்தி போடுகிறார், நிறுத்துகிறார். ஆலையை பார்த்து இறையாதே என்றவர், காற்றை பார்த்து அமைதலாய் இரு என்றவர் இன்றைக்கு உன் வாழ்வை பார்க்கிறார். உன்னில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அங்கே கவலையோடு இருந்தான், இங்கே அழுது கொண்டு வந்தாள். அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிற ப்ராப்ளம் இன்னும் பெருசு. அல்லேலூயா. கையில இருக்கணும், கையை விட்டு ஓடக்கூடாது. கையில இருந்தா நீ ராஜ முடிதான். நீ அவர் கையில இருந்துட்டேன்னா யார் தானே? அடிமை இல்ல, அடிமை இல்ல. சத்துருடைய பிடரியை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்கிற தேவன். நீ கர்த்தருடைய கையில இருந்தேன்னு வை, யார் தானே? நீ ராஜாதான், நீ ராஜாதான். சாத்தான் உன்னை அடிமை கொள்ள முடியாது, எந்த நபரும் உன்னை அடிமை கொள்ள முடியாது, எந்த அதிகாரமும் உன்னை அடிமை கொள்ள முடியாது.
இப்பவே அடிமைத்தனம் போக சொல்லு. நான் கர்த்தருடைய கையில இருக்கிறேன் சொல்லு சொல்லு. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். அடிமைப்படுத்த வருகிற அந்நிய ஆவியே அழிந்து போ. அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. நீங்க அறிக்கை பண்ணி தான் அவனுக்கு உங்களுக்கு அது பலிக்கணும்னு நான் விரும்புறேன். உள்ளத்திலிருந்து பேசணும். நான் கர்த்தருடைய கையில இருக்கிறேன். நீ என்ன ஒடுக்குறியா நீ? அல்லேலூயா. ஒடுக்க நீ கர்த்தருடைய கையில என்ன வச்சுக்கோ. யார்தான் நீ? நீ ராஜமுடிதான். நீ ராஜமுடிதான். ஆண்டவர் சொல்றாரு உன்னை பிரகாசிக்கிற. நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ரெஸ்லிங், மல்யுத்தம், பாக்ஸிங், ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், இந்த WWE, அப்புறம் ஃபுட்பால், டென்னிஸ், கிரிக்கெட் இந்தியாவில் தான் ஃபேமஸ். இப்படி இதெல்லாமே ஃபைனல் ஆயாச்சுன்னா வெற்றி சிறந்தவன் மேல அடிச்சு ஜெயிச்சவன் கையில தூக்காம சாம்பியன்ஷிப் பெல்ட், அது அவன் கையில வெற்றி மாலை, ஜெய கிரீடம். இயேசு ஒன்னு அடையிறதற்கு, ஒன்ன தன் கையில் எடுப்பதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஃபைட் பண்ணியிருக்கிறார், எவ்வளவு பெரிய யுத்தம். வேதம் சொல்லுகிறது, அந்தகார லோகாதிபதியின் அதிகாரம், துரைத்தனம், வல்லமை, ஆளுகை அனைத்தையும் உரிந்தார் 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 உனக்காக. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் கையில நீ இருந்துட்டேன்னா நீ யார்தான்? ராஜாதான். அப்படி சொல்லணும். ஆட்சி நடத்துறவன் தான், அடிமை அல்ல, சுகமுள்ளவன் தான், செல்வாக்கு நிறைந்தவன் தான். இங்கே நோய் கொண்டு ஒடுங்கினான், அங்கே பிள்ளையை இழந்து தவித்தாள். இயேசு பாடையை தொட்டார், அதோட விடவில்லை. வாஸ்து போகலாம். கிட்ட வந்து பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. அவளை நோக பண்ணின, மனமடி வாக்கின, கதற வைத்த, கண்ணீர் வடிக்க வைத்த பிரச்சனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. இனி நீ அழக்கூடாது. இதுவரை அழுது நீ, இதுவரைக்கும் நீ துக்கத்தோடு நடந்து வந்து, இனிமேல் நீ மகிழ்ச்சியோடு தான் போகணும். கழிந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் துக்கத்தோடும், சோதனை நடுவிலும், தவிப்பிலும், தனிமையிலும், ஏமாற்றத்திலும், தத்தளிப்பிலும், பலவீனத்திலும் கடந்து வந்தீர்கள். இன்றைக்கு கர்த்தர் புதிய வாக்கு தத்தத்தோடு உங்களை சந்திக்கிறார். இனி நீ மகிழ்ச்சியாயிரு. இனி நீ கவலையாயிருப்பதில்லை. இனி நீ பலவீனமாயிருப்பதில்லை. இனி நீ தனிமையாயிருப்பதில்லை. ஆவியானவர் இன்றைக்கு உன்னை கரத்திலே பிடித்து எழுந்திரு. துக்கத்தை விட்டு எழுந்திரு. தோல்வி விட்டு எழுந்திரு. தனிமை விட்டு எழுந்திரு. வியாதியை விட்டு எழுந்திரு. பாவத்தை விட்டு எழுந்திரு. பலவீனத்தை விட்டு எழுந்திரு. கடன் பிரச்சனை விட்டு எழுந்திரு. உன்னை எழும்ப பண்ணுகிறான். எந்த காரியத்தில் நீ அடிமைப்பட்டாயோ, எந்த காரியத்தில் நீ தடைப்பட்டாயோ, அந்த காரியத்தில் தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தகர்த்து மாற்றி உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர். குடும்ப வாழ்க்கையிலே உண்டான பிரிவை ஆவியானவர் மாற்றி, வேலை இல்லாத வறுமை ஆவியானவர் மாற்றி அற்புதம் செய்கிறவர். பொருளாதாரத்தை எழும்ப பண்ணுகிறவர். உன் கட்டுமானத்தை எழும்ப பண்ணுகிறவர். உன்னுடைய கையின் கிரியைகளை வளர பண்ணுகிறவர். அல்லேலூயா. தவித்து வார்த்தையை கேட்டு நீர் பிழைக்க மாட்டீர் என்று எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன அந்த தீர்க்கனுடைய வார்த்தையை கேட்டவன் மனம் கசந்து அழுதான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். சுவர் புறமாய் திரும்பி அழுத அந்த மனிதனை கர்த்தர் கண்டார். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் உடனே சொல்றார், பாருங்க,
மனுஷன் வந்து சொன்ன வார்த்தை அவனுக்கு கிடைச்ச வெளிப்பாடு தான் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அது அவனுக்கு வேதனையா இருந்தது. ஐயோ, இப்படி நடக்க போகுது. ரியலி ஒரு தாயாரும் சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு சர்ச்சுக்கு புதுசா போனேன். அங்க சர்ச்சில் அவர் என்னை பார்த்துட்டு ஓடி வந்து, உன் மகன் 6 மாசத்துல செத்து போயிடுவான், நீ ஏதாவது செய். என்னது இது? கர்த்தரா சொல்றாரு? அப்படி கர்த்தர் இப்படியே சொல்றாரு. நான் கர்த்தர் சொல்லல, எப்படி சொல்லலாம்? அத கஷ்டமா இல்ல? அந்த அம்மா ஹஸ்பண்ட் கிடையாது, 2 பசங்க தான், ஒரு பொண்ணு ஒரு பையன், மூத்த பையன். அந்த பையன் தான் இந்த அம்மாவை கொஞ்சம் சகாயமா இருக்கணும். அவன் செத்துருவான், நீ ஏதாவது செய். என்னது? ஆண்டவர் அவுத்து விட்டாரா? நீ ஏதாவது பண்ணிக்கோ. கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நடக்க முடியாது. ஆமென். மரணத்துக்கு திறவுகோல் நம்ம கிட்ட, நம்ம கர்த்தர் கையில இருக்கையா. ஹalleluya. யார் என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கை குறித்து நடக்காது, கிடைக்காது, திருமணம் நடக்காது, விடமாட்டேன், பார்த்துக்கலாம், சவால் விட்டுருவாங்க. கர்த்தர் இன்றைக்கு எல்லா பாறாங் கல்லுகளையும் புரட்டி மாற்றுகிறவர். உன்னுடைய வீட்டை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் உன்னுடைய வாழ்வை குறித்தும் சத்துரு சொன்ன எதிரான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள் அழியட்டே. அல்லேலூயா. கர்த்தர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல, உன்னிலே அவர் ஜெயத்தை பார்க்கிறார். ஹalleluya, அல்லேலூயா. நீ ஜெயிக்கிற ராஜாவாய் தேவனுடைய கட்டுப்பாட்டில் காணப்பட வேண்டும். உன்னை தோல்வியடைந்து கட்டப்பட்ட நபராய் இருப்பதை தேவன் விரும்பல. எசேக்கியா என்கிறவன் யூதாவின் ராஜாவன். அவனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் என்னது? நீ பிழைக்க மாட்ட, ராஜாவுக்கு நிலைமை பார். சத்துருக்க கையில மாட்டிக்கிட்டு செத்துருவேன் செத்துருவேன் நாள் எண்ணிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் நாள் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவன் அழுது பேசுவான், பார்க்கணும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். நத்தை போல என்னுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு, இப்படிலாம் நிறைய புலம்பிட்டே இருப்பான் அவன். நான் கரைந்து போறேன், மறைஞ்சு போறேன், நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் புலம்புவான். ஹalleluya, அல்லேலூயா. கர்த்தர் அவன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். நீ எந்த காரியத்தை குறித்து கலங்கினாலும் புலம்பினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்காக கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விலையேறப்பெற்ற நபராக தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியால் அதை திருடுறதுக்கு, அழிக்கிறதுக்கு சத்துரு முயற்சி எடுப்பது நிச்சயம். அல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பேன் என்று வாக்கு சொல்லுகிறார். என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூடாது, ஒரு சக்தியாலும் கூடாது, கூடாது. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா அவன் மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் அவனை பார்த்து உடனே எந்த வாயால அவனுக்கு சாவு நாள் சொல்லப்பட்டதோ அதே வாயால அவனுக்கு ஆயுஷின் ஆண்டுகள் கூடும்படி செய்தார். அதே வாய், அதே மனிதன் எவன் சாபம் போட்டானோ அவன் வாயாலே கர்த்தர் அதை மாற்றுகிறவர். யார் குறை சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே உன்னை புகழ்ந்து பேச வைக்கிறவர். யார் உன்னை அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களாலேயே நீ புகழப்படுவாய். யார் உன்னை குறைவாய் பேசினால், அற்பமாய் பேசினால், உன்னை எண்ணாமல் போனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு முன்பாக உன்னை தம்முடைய கரத்தில் ராஜமுடியாய் காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா. வாருங்கள் வாசித்து முடிப்போம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே சொல்லிட்டு அப்பதான் கிளம்புறார் வேகமா. அவன் லைஃபை பத்தி இவருக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு கேடு சம்பவிக்குன்னா மற்றவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அல்லேலூயா. அவன் சொன்னான் போயிட்டே இருக்கிறான், நீ செத்தே போன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க நம்முடைய வாழ்க்கை. நம்ம கூட எல்லாரும் வரமாட்டாங்க, எல்லா சூழ்நிலைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஆள் இருக்காது. ஆனால்
உன்னுடைய வாழ்வின் பயணத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட கூட உன் தாழ்விலும் உன் உயர்விலும் உன்னுடைய நெருக்கத்திலும் உன் தனிமையிலும் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை அப்பதான் நீர் பிழைக்க மாட்டீரு, எல்லாம் பண்ணிக்கும் அப்படின்னு கடகடா சொன்னாரு. வேகமா போயிட்டார். அவர் அந்த பாதி முற்றம் வீட்டை இன்னும் அவன் தாண்டல. ராஜ அரண்மனை இல்ல, அந்த முற்றத்தை இன்னும் தாண்டி போகல. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, ஆண்டவர் உடனே பேச துவங்கி விட்டார். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி அந்த ராஜாவை பார்த்து, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை பாதுகாப்பேன். சத்துருடைய விருப்பத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. சத்துருடைய ஒடுக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. உன்னை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்து நான் விடுதலையாக்குவேன். உங்களை ஒடுக்கிற யாவருடைய கை நின்று உங்களை ரட்சித்து, உங்களை ஒடுக்குகிற யாவருடைய கை நின்றும் நான் உங்களை பாதுகாத்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்துவேன். அல்லேலூயா. உங்களை ஒடுக்குகிற யாவருடைய கைக்கும் அவனை ஒடுக்கிச்சு கர்த்தர் உடனே சொல்லிட்டார், போய் சொல்ல, ஒடுங்கிட்டு இருக்கிறான் யா. அவன் கர்த்தரை நோக்கி பேசிட்டான். அவன் பிரச்சனையில சும்மா அம்மா அப்பா ஐயா அப்படி ஆளல. கர்த்தாவே, நான் உமக்கு முன்ன மன உண்மையா வாழ்ந்த உமக்கு தெரியும், நான் இப்ப சாக வேணுமா, எனக்கு நீர் பதில் கொடுன்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் சூழ்நிலை நேரத்தில் ஜெபிக்க பேச பழகி இருக்க வேண்டும். பேசணும், உட்கார்ந்து டைம் எடுத்து பேசணும். சும்மா ஆண்டவரே இயேசுவே அதான் அப்பா வாங்க பாருங்க எல்லாத்தையும் செஞ்சிருங்க முடிச்சிருங்க, இதான் ஜெபம். உட்காரு, டைம் எடு. உன் பதற்றத்தோட பேசாத, கூல் டவுன். பேசி பேசி கூல் ஆயிடும். கர்த்தர்ட்ட தெளிவா பேசு. அவர் கேட்கிறான்ற தெளிவு உனக்கு வரணும். நாம் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டதை பெற்றுக் கொள்ளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் பேசுறது அவர் கேட்கிறார் என்கிற தெளிவு உனக்கு வேணும். அல்லேலூயா. அது தெளிவு கிடைக்கலன்னா ரொம்ப டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, உட்காந்துரு. யாக்கோபு ஒரே கன்ஃபியூஸ். ஏசாயா 400 ஆட்களோட பட்டயத்தோட வர்றான். 20 வருஷம் ஆச்சு, பகையை தீர்த்து பழி வாங்கிடுவான் அப்படின்னு பயந்து அவன் இருதயம் பட்ட அடிக்குது. அல்லேலூயா. இவனுக்கு தூக்கம் வருமா? என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சொத்து, என் சம்பாத்தியம் எல்லாம், என் உயிரே போகுது அப்படின்னு அவன் நடுங்கினான். அவன் இருதயம் நடுங்கிட்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் ராத்திரியிலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய எல்லா சம்பத்தையும் நதிக்கு அப்புறப்படுத்தி விட்டு இவன் நதிக்கு அப்பாலே சென்று காத்திருந்தான். வாசி தம்பி. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும், அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்தது. அல்லேலூயா. தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு, அந்த நியாயப்பிரமாண சட்டம் வர்றதுக்கு முன்னாடி சட்டம் மீறினாதான் பாவம். அல்லேலூயா. பாவம் எப்படி? நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாயப்பிரமாணம் வரலன்னா பாவம் எண்ணப்படாது. அல்லேலூயா. ரூல் அவுட், இது செய்யக்கூடாது. சட்டம் மீறினா ப்ராப்ளம் வந்துடும், அது கேஸ், அதற்கு பெனாலிட்டி உண்டு, பிரச்சனை வரும். அது மாதிரி தான் எல்லாமே. சோ இங்க அந்த காலம் சட்டம் கொடுக்கப்படாத காலம். அதனால அவங்களுக்கு தேசத்தை தங்கள் வசப்படுத்தும்படி நிறைய பிள்ளைகளை பெற்று வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அந்த நாட்களிலே அப்படி செய்தார்கள். போகட்டும். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு யாப்போக்கு என்கிற நதிக்கு அப்பால் சென்று அவன் ராத்திரியிலே தனித்திருந்தான்.
அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவு அவனுடனே போராடி அவனோடு விடியல் வரைக்கும் நைட்டு போய் உட்கார்றான் பிரேயருக்கு. விடிய விடிய உட்காந்துட்டாயா. அவனுக்கு ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகல. ஒரே போராட்டம். சில டைம்ல அப்படிதாங்க இருக்கும் பிரேயர் எல்லாம். இரவு நேரத்துல தேவைப்படுற அளவுக்கு நீங்க டைம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு விஷயத்துல நீங்கள் மிக துல்லியமாய் காணப்பட வேண்டும். இவனுக்கு ப்ராப்ளம் வந்தப்போ அவனுக்கு ஒரு பயம், பதட்டம். இது மாறுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அது மாறுறதுக்கு டைம் எடுத்தாம அவர் எழுதியிருக்கிறது, பொழுது விடியும் அளவும் ஒரு புருஷன் பொழுது விடியுமளவு அவனுடனே போராடி, ஒரு நபர் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் விட்டவே இல்லை. யாக்கோபு அந்த நபரை விட்டவே இல்லை. அண்ணன் இல்ல, தம்பி இல்ல. அது கர்த்தருடைய தூதன் என்று எழுதி இருக்கிறது. அங்கே கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த காலத்துல அப்படிதான். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தரை விட்டவே இல்லை. அவர் இவனை ஜெயிக்க முடியல. ஏன்னா இவனுடைய ஆத்மா அவ்வளவு ஸ்ட்ராங்கா கர்த்தரை பிடிச்சிச்சு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி நான் உம்மை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன் என்றார். நான் உம்மை போக விட மாட்டேன். நீர் என்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்கணும், வதிக்கணும், 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 வதிக்கணும். சொல்லு சொல்லு. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். நீர் என்னை உம்முடைய கரத்தில் வைக்கணும். சத்துருடைய கையிலிருந்து பிடுங்கி 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 இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சொல்லப்படுற நல்ல வார்த்தைகள் பலிக்கணும். சோ நீங்க உணர்வோட நீங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். உங்க இருதயத்துல ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டால் அற்புதம். உடனே உன்னுடைய இருதயம் தேவனோட சரியா பிடிக்குதுன்னா உடனே மிராக்கிள். நீ உன் பிள்ளைக்காக ஜெபிச்சாலும் சரி, உன் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, உன் வீட்டுக்காக பண்ணாலும் சரி, உன் வாழ்க்கைக்காக பண்ணாலும் சரி, இப்பவே மாற்றம். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், மாற்றம் வரும். வரணும் இப்போ. I want to see the miracle of God. தேவனுடைய அற்புதத்தை நான் இப்ப பார்க்கணும். நடக்கணும். உன் வீட்டில் நடக்கணும், நடக்கணும். யாக்கோபு விடல, கர்த்தரை விடவே இல்லை. ராம் முழுவதும் ஒரே பேச்சுதான். என்ன நீர் ஆசீர்வதிக்கணும், என்ன நீர் ஆசீர்வதிச்சுட்டு தான் போகணும், என்ன நீர் விடுதலை ஆக்கிட்டு தான் போகணும், என்ன சத்துருடைய கையில் விடுவிக்கணும், என்ன பகைக்களுடைய கையில் விடுவிக்கணும், என் எதிரியுடைய கையில் என்னை விடுவிக்கணும், என் வீட்டை விடுவிக்கணும். சொல்லு. என் பிள்ளைகளை விடுவிக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை விடுவிக்கணும், கணவனை விடுவிக்கணும். சொல்லணும். எவன் எல்லாம் பிசாசு கையில மாட்டிட்டு இருக்கிறானோ, உங்களை சார்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை இப்ப விடுவிக்கணும்னு நீங்க சொல்லணும். நான் உம்மை போக விட மாட்டேன், நான் உம்மை போக விட மாட்டேன். சொல்லு. என் பிள்ளையை விடுவிக்காம நாம போக விட மாட்டேன். என் பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்காம நாம விட மாட்டேன். அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக கிரியை செய்வது உங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தீர்மானத்தின்படி தேவன் கிரியை செய்வார். சொல்ற நான் விட மாட்டேன். நைட்டு ஃபுல்லா பிடிச்சோம். அவர் சொல்றாரு, என்னை போக விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அவர் சொல்றாரு, டைம் ஆயிட்டுப்பா, விடிஞ்சிச்சு. விடிஞ்ச பிறகு பிரேயர் பண்றதெல்லாம் பெரிய அளவில் எஃபெக்டா இருக்காது. அவர் சொல்றாரு, நான் போற டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். எல்லாரும் போன பிறகுதான் தேடுவாங்க. அவர் இருக்கிற நேரத்தில் பிடிச்சிக்கணும். ஏர்லி மார்னிங், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இந்த பிரின்சிபல், இந்த சட்டத்தை நீ கடைபிடிக்கணும். அதிகாலையில் தேடணும். 4 மணிக்கு மேல கர்த்தரை தேடுற நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை வழியாய் பாஸ் பண்ணி போற டைம் அது. அப்ப தூங்கக்கூடாது, எழுந்து உட்கார்ந்து இருக்கணும். ஆண்டவரே, என் வீடு வழியாய் வாரும். ஆண்டவன் மாறு, என் வீட்டுக்கு வந்து உங்க காலாரி போகணும் அப்படின்னு ஆபிரகாம் அவர் வர்ற நேரம் பார்த்து கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பகல் நேரத்தில் கூடார வாசல் இருந்து கண்களை ஏறெடுத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து பாருங்க, அவங்களை பார்க்கிற நேரம் மிஸ் பண்ண கூடாது. அல்லேலூயா. போன பிறகு ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும். ஆண்டவரெல்லாம் வர மாட்டார், சும்மா வர மாட்டார். அப்படிலாம் கிடையாது. அது ஒரு நியமம், அது வேல்யூபிள்.
நாங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்படி வாழ்ந்து வந்த காரணமே இயேசுவோட உள்ள ஐக்கியம். அதிகாலை நேரத்துல உண்மை சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், ஆண்டவரை பார்த்ததும் கூப்பிடுறாரு, நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் பாருங்கள். அவன் கூப்பிடுறான் அவரை தன்னுடைய, இங்க ஒருத்தன் கூப்பிடுவான், என் கூடாரம் வரைக்கும் வந்துட்டு போங்க, லோத்து கூப்பிடுவான். அல்லேலூயா. இவங்க எல்லாம் கூப்பிடுற ஆளுங்க, என் வீட்டுக்கு வந்துருங்க, ஒன்னு சொல்லிடுங்க. மனோவா கூப்பிடுவான். வேதத்தில் அநேகர், மோசே கூப்பிட்டான், எங்களிடத்தில் வந்து தங்கும், எங்களிடத்தில் வந்து பாளையம் இறங்கும். அல்லேலூயா. எங்களை விட்டு போகாதிரும், என்னை விட்டு போகாதிரும். இவங்க எம்மாவூருக்கு போன ஸ்டேஷன்கள் சொன்னாங்க, எங்க கூட தங்கி இருங்க. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் தம்மை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்கி இருக்கும். அல்லேலூயா. இவன் பலவந்தம் பண்ணனான். அது மாதிரிதான் நான் யாக்கோவை பத்தி வாசித்து கொண்டிருந்தோம். நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றார். போக விடவே மாட்டேன். அவர் சொல்ற, நான் போறேன் போறேன் போறேன். அவர் சொல்ல, நோ நான் உம்மை விட மாட்டேன், நீர் என்ன இன்னைக்கு ஆசீர்வதித்து தான் போகணும். அவர் சொல்ல, பொழுது விடிந்தது, நான் இனி போக வேணும். அல்லேலூயா. நான் தான் சொல்லிருந்தேன், கர்த்தரை சந்திக்கிற நேரத்துல நீ சந்திக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நேரத்துல படுத்துக்கிட்டே போத்திக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. நீங்க வாழ வேண்டும். நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கணும். நீங்கள் இதுவரை கண்ட துன்பம், இதுவரை கண்ட இழப்பு, இதுவரை கண்ட வாதைகள், இதுவரை கண்ட நோவுகள், இதுவரை கண்ட கவலைகள் உங்களை இனி பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. உங்களை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிற சத்துருடைய கரம் இந்த நாளிலே முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. உன் வீட்டை பற்றி கொண்டிருக்கிற தரித்திரத்தின் கை முறியட்டே, தரித்திர ஆவி முறியட்டே, பலவீன ஆவி முறியட்டே, பிரிவினை ஆவி முறியட்டே, சாபத்தின் ஆவி முறியட்டே, பாவத்தின் ஆவி முறிந்து போ. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுக்கு தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார். நீங்கள் தேவ கரத்தில் இருக்க வேண்டும். சத்துருடைய கரத்தில் வாழ்ந்த காலம் போதும். பிசாசினால் கட்டப்பட்டிருந்த காலம் போதும். சமாதானம் அற்று இருந்த காலங்கள் போதும். பின்மாற்றத்திலே வாழ்ந்த காலம் போதும். அபிஷேகம் இழந்து வாழ்ந்த காலம் போதும். தேவனுடைய சித்தம் செய்யாமல் வாழ்ந்த காலம் போதும். இன்றைக்கு முதல் ஆவியானவர் உன்னை கரத்திலே ஏந்துகிறார். நீ தேவனுடைய கரத்திலே ராஜமுடியாயிருப்பாய். சத்துருடைய கையில் நிந்தை அனுபவிக்கிற நபராயிராமல் உன்னை பிழைக்க வைக்கிற தேவன், உன்னை பிழைக்க வைக்கிற தேவன். எந்த வாய் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லதோ அதே வாய் வந்து நின்று சொல்லுகிறது, உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். இதே வாய் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு, நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்ன அதே வாய் சொல்லுது, உன் ஆயுசு வருடத்தோடு 15 ஆண்டு காலத்தை இன்கிரீஸ். God gave the increase in life. Hallelujah. உன்னை விருத்தி அடைகிற வாழ்வை தருகிறார். வளர்ச்சி அடைகிற வாழ்வு. நீ பெருகுவாய். உன் ஆயுசின் காலம் பெருகும். உன் ஆயுசின் காலம் பெருகும். உன் பலத்துக்கு ஏற்றபடி, உன் ஆயுசு வருஷத்துக்கு ஏற்றபடி உன்னுடைய பலன் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன்னுடைய பலன் இருக்கும். நீ வளர்ச்சி விருத்தி அடையும்படி கர்த்தர் உனக்கு சகாயம் செய்கிறார். எந்த வாய் உன்னுடைய வாழ்வை விரும்பவில்லையோ அதே வாயால கர்த்தர் உன்னை நன்மையை சொல்லி அறிக்கை பண்ண வைக்கிறவர், அறிக்கை பண்ண வைக்கிறவர். உன் ஆயுசு வருஷத்தோடு உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். 15 வருடங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, உன்னையும் உன்னுடைய எல்லைகளையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவிப்பேன். அன்னியனுடைய கைக்கு தப்புவிப்பேன். என்னுடைய கை உன்னோடு ஆதரவாயிருக்கும். நான் இந்த நகரத்தின் மேல்
ஆதரவாய் இருப்பேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எப்படி அசீருடைய கை உன் மேலும் உனக்குண்டானது மேலும் இனி இராமல் தப்புவிப்பேன். என் கை உன் வாழ்வோடு ஆதரவாயிருக்கும். நீ தேவனுடைய கரத்தில் இருப்பாய். தேவ கரத்தில் ஜெயாளியாயிருப்பாய். நீ வெற்றி சிறந்த நபராயிருப்பாய். சுகமுள்ள நபராயிருப்பாய். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உள்ள நபராயிருப்பாய். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நபராயிருப்பாய். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராயிருப்பாய். ஆட்சி நடத்துகிற ராஜாவை போல் உன்னை கரத்தில் வைக்கிற தேவன் நீ சத்துருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. அசீருடைய ராஜாவின் கரத்தை துணை நீங்களாக்கி தப்புவிப்பேன். எந்த விதமான தீமைகளும் உன்னை சுற்றி கொள்ளாதபடி உன்னை தப்புவித்து கனப்படுத்துகிறவர், உன்னை தப்புவிப்பேன் சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை பயமுறுத்துகிற, உன்னை பார்க்க வலிமை வாய்ந்த அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள், அநேக செய்வினை கட்டுகள், அநேக மந்திரவாத கிரியைகள் அனைத்துக்கும் உன்னை உன் வீட்டையும் தப்புவிக்கிற தேவன் வீடுகளை விட்டு மந்திரவாதத்தின் ஆதிக்கம் வேரோடு அழியட்டும். சொல்லு. இது சாதாரண மேட்டர் அல்ல. மந்திரவாதம் என்பது ஒரு மனிதனுடைய புத்தியை குழப்பிவிடும், வாழ்வை கெடுத்துவிடும், ஆபத்தை கொண்டு வந்துவிடும். இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்களை குடும்பத்திலே, வாழ்விலே, நபர்கள் மேல் உண்டு பண்ணுகிற மந்திர பூஜையின் ஆதிக்கம், யாகத்தினால் வந்த பொல்லாத ஏவலாவின் ஆதிக்கம் வேரோடு அழியட்டே. அல்லேலூயா. இது சாதாரணமான காரியம் அல்ல, நான் செய்கிற காரியம். ஆண்டவர் சொன்னார், அசீரிய ராஜாவின் கைக்கு உன்னை நான் தப்புவிப்பேன். அது ராஜ்யம், கிங்டம், அது ஒரு அதிகாரம், அது ஒரு அரசு. வேதம் சொல்லுகிறது, பிசாசின் ராஜ்யம் தேவ மக்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. பாதாள வல்லமை தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக கொடிபிடிக்கிறது. அல்லேலூயா. இது மந்திரவாதத்தின் ஆதிக்கம், பில்லி சூனிய ஆட்சி, இது அவங்க ராஜ்யம். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு சாதாரண மனிதனாலே அதை ஜெயிக்க முடியாமல் இருக்க காரணம். நம்ம சும்மா சொல்லிடுவோம், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, குறி சொல்றதில்லை, அப்படி சொல்லி பாடினவரு காலத்துக்கு முன்னே செத்து போயிட்டார். அதை இப்படிதான் அடிக்கணும். அதை அடிக்கணும்னா ராஜ்யம் தான் ராஜ்யத்தை அடிக்க முடியும். ஒரு நாட்டை, ஒரு வீடு அடிக்க முடியுமா? ஒரு நாடு இன்னொரு நாடு அடிக்கணும்னா ஒரு வீடு போய் அடிக்க முடியுமா? நாடு தான் போகணும். கிங்டம் தான் கிங்டம் அடிக்கணும். அல்லேலூயா. அது மாதிரி ஊழியம் என்பது இந்த விடுதலை ஊழியம், அரசாட்சி, கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. அதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற சாத்தானுடைய ஆதிக்கத்தை வேரோடு பிடுங்கி மாற்ற வல்லமை கொண்டது. அல்லேலூயா. அதான் என்ன சொல்ற ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அசீரிய ராஜாவின் கைக்கு உன்னை நான் தப்புவிப்பேன். அது ஒரு ராஜ்யம். இதுபோல் பாதாளத்தின் ஆதிக்கம், மந்திரவாதத்தின் ஆதிக்கம், யாகம் பண்ணி பூஜை பண்ணி உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கட்டி உன்னை அடிமைப்படுத்தின மந்திர பூஜையின் ஆதிக்கத்தை வேரோடு இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போ. ஒவ்வொரு வாழ்வை விட்டு அடியட்டு, ஒவ்வொரு வீட்டை விட்டு அடியட்டு, ஒவ்வொரு சரத்தை விட்டு அடியட்டு, ஒவ்வொரு நன்மை விட்டு அடியட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அதை செய்கிறார். உன் வீட்டுல தரித்திரத்தையும் பிரச்சனையும், புருஷனுக்கு குடி வெறியும் உண்டு பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற மந்திரவாத ஆவிய வீட்டுல இருந்து வேரோட புடுங்க பாக்குறேன். உன் வீட்டை விட்டு வேரோட பிடுங்கு 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 பிடுங்கு. இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படட்டு. உன்னுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணி பிள்ளைகளுடைய வாழ்வை தாறுமாறாய் மாற்றுகிற மந்திரவாத ஆவி வேரோடு பிடுங்கி. சொல்லு, புருஷனை விட்டு பிடுங்க. சொல்லு 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 சொல்லு. உன் வாழ்க்கையில் எங்க பிரச்சனை? இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி போடு. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பேன். நான் உண்மையில் ஆதரவாயிருப்பேன். சொல்லணும், நான் உண்மையில் ஆதரவாயிருப்பேன். நீர் என் மேல் ஆதரவாயிருக்கிற தேவன், உம்முடைய கரத்தில் என்னை ராஜமுடியாய் வைத்திருக்கிறவர். அடிமை கொண்ட அந்நிய வல்லமைகளுக்கும், அடிமை கொண்ட மந்திரவாத கட்டுகளுக்கும், அடிமை கொண்ட அண்டகோள சக்திகளுக்கும், அடிமை கொண்ட அந்நிய பூஜையில் வருகிற பொல்லா துஷ்ட தேவதையின் ஆதிக்கங்களுக்கும் நீங்களாக்கி உன்னை தப்புவிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். வீடுகளை தேடி வருகிற பொல்லாத விக்கிரக ஆவிகள், வீடுகளை தேடி வருகிற துஷ்ட தேவதைகள், துஷ்ட தேவர்களுடைய
துரைத்தனம் வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்படட்டே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இது விடுவித்து உன்னை உன் தேவனுடைய கரத்தில் நீ ராஜமுடியாய் வைக்கிறவர். நீ ராஜாவாய் இருப்பாய். உன்னை நான் தப்புவிப்பேன். உன்னை நெருக்குகிற வல்லமைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். உன்னை ஒடுக்குகிற யாவுடைய கைகளுக்கு நீங்களாக்கி கர்த்தருடைய கையில் நீ ராஜமுடியா இருக்கும்படி. நீ ஒடுக்கப்பட்டவன் அல்ல, நீ ஒடுக்கப்பட்டவன் அல்ல, நீ பல விதத்தில் கட்டப்பட்ட போல நபர் அல்ல. நீ விடுவிக்கப்பட்ட நபர், நீ விடுவிக்கப்பட்ட நபர், நீ சுயாதீனத்தை அடைகிற நபர், வாக்குத்தத்தத்தை பெற்ற நபர், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். அழுது கெஞ்சி ஆண்டவரை விடாமல் என்னை ஆசீர்வதித்தால் என்று உம்மை விடமாட்டேன் என்று சொன்னவனை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளில் தேவனை பற்றி கொள்ளுகிற உன்னை தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்திலே சுமக்கிற தேவன், சுமக்கிற தேவன், சுமக்கிற தேவன். உன்னை கூர்மையான பட்டயமாக்கி தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிற தேவன். உன்னை ஒரு புதிய வாழ்வை தந்து உன்னை கரத்திலே மறைக்கிற தேவன். உனக்கு முன்பாக தடைகளையும் எதிர்ப்புகளையும் மந்தாரங்களையும் உண்டு பண்ணி உன் வாழ்வை முன்னேற்றத்தின் பாதையில் போகக்கூடாதவன் பலவிதத்திலே பெருமூச்சு விட பண்ணுகிற சத்துருக்களுடைய கிரியைகளை இந்த நேரத்தில் அழித்து உன்னை இளைப்பாற பண்ணுகிற தேவன், உன்னை ஆசீர்வாதத்தை அடைய பண்ணுகிற தேவன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ செய்கிறது வாய்க்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் காரியங்கள் ஜெயமாயிருக்கும், உன் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். தோல்வியை மாற்றி தோல்வியை மறந்து பின்னானதை மறந்து பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி ஓடும்படி ஆவியானவர் இன்றைக்கு உன்னை நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடும்படி உன்னை பலத்தால் இடை கட்டுகிறவர், உன்னை பலத்தால் இடை கட்டுகிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஆவியானவர் சத்திய பாதை நடத்தி உன்னை நித்திய ஜீவனுக்கு என்று பேர் எழுதினபடியா உன்னை பொல்லாங்கருக்கு ஒப்புக் கொடாதவர், பொல்லாங்கருடைய கைகளுக்கு விலக்கி உன்னை மீட்கிற தேவன். உன்னிலும் பலத்த சத்துருவுடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். உன்னிலும் பலத்த சத்துருக்களுடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த வாக்கியத்தை மட்டும் வாசித்து ஜெபிப்போம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். உன்னை விட பலத்தவன், உன்னை விட பலமுள்ள வல்லமை, உன்னை விட பலமுள்ள சத்துருவை கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் தேவ கரத்தில் இருக்கிறார், தேவனுடைய கரத்தில் இருக்கிறார். உனக்கு எதிர்காலம் உண்டு, உனக்கு நல்வாழ்வு உண்டு, உனக்கு சுகவாழ்வு உண்டு, உனக்கு ஆசீர்வாத வாழ்வு உண்டு. எதிர்பார்ப்பதை பார்க்கலாம் மேன்மையானதை சுதந்தரிப்பாய். நீ பயப்படுகிற காரியங்கள் உன்னிலே இனி சம்பவிக்காதபடி, நீ கண்ணீர் விட காரணமாயிருந்த காரியங்கள் இனி உன்னிலே சம்பவியாதபடி கர்த்தராகிய தேவன் உன்னுடைய வாழ்வை சுக வாழ்வாய் மாற்றி, செல்வ வாழ்வாய் மாற்றி, ஜெய வாழ்வாய் மாற்றி தேவ கரத்தில் ராஜமுடியாய் நிலைநிறுத்துகிறவர், உன்னை ராஜாவாய் வைத்திருக்கிறவர், உன்னை ராஜ்யமாய் வைத்திருக்கிறவர். தேவ கரத்தில் நீ ராஜ்யம், தேவ கரத்தில் நீ அரசு, தேவ கரத்தில் நீ ராஜா, தேவ கரத்தில் நீ ஜெயத்தின் கிரீடம். அல்லேலூயா. நீ ஜெயத்தின் கிரீடம். நீ ஜெயிக்கிற நபர், நீ ஜெயிக்கிற நபர். ஜெயத்தின் அடையாளம் தான் கிரீடம். நீ ஜெயிக்கிற நபர், நீ ஜெயிப்பாய். நீ சத்துருவை ஜெயிப்பாய், நீ விசுவாசத்தை ஓட்டத்தை ஜெயிப்பாய், சோதனையை ஜெயிப்பாய், சோதனையை ஜெயிப்பாய். சத்துருவை நீ மேற்கொள்ளுவாய். உன்னுடைய கரம் சத்துருடைய பிடரியின் மேல் இருக்கும், சத்துருடைய பிடரியின் மேல் உன்னுடைய கரம் இருக்கும். உன்னுடைய கை சத்துருடைய பிடரின் மேல் இருக்கும். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துருக்கு கையில நீ இருக்க மாட்ட, உன்னுடைய கை சத்துருவின் கழுத்து மேல இருக்கும். போலீஸ்காரன் திருடனை பிடிச்சிட்டு போவான்ல,
கழுத்தோட சேர்த்து. அதுதான் அல்லேலூயா. உன் நன்மையை, சமாதானத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, எதிர்காலத்தை, நல்வாழ்வை, விருத்தியை, வளர்ச்சியை, மகிமையை, ஆரோக்கியத்தை, ஆயுசு நாட்களை திருட வந்த, கொல்ல வந்த, அழிக்க வந்த திருடனாகிய சாத்தானுடைய அனைத்து துறைத்தல் அதிகார வல்லமை அவன் பிடரி உன்னுடைய கரத்தின் கீழே இருக்கும். உன்னுடைய கரம் சத்துருவின் பிடரின் மேல் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆளுகிற ராஜாவாக தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய கையில, சத்துருடைய பிடரி வாங்கையில, சத்துருடைய பிடரி வாங்கையில, நீ கர்த்தருடைய கையில, நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். சத்துரு வாங்க கண்ட்ரோல், சத்துருவை நீ கண்ட்ரோல் பண்ணு. எதிரி நீ கண்ட்ரோல் பண்ணணும். சத்துருடைய தந்திரங்களை நீ கட்டுப்படுத்தணும். சர்ப்பத்தையும் தேள்களை மிதிக்க, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் மேற்கொள்ளாது. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அதிகாரம் தந்தார். நீ அதிகாரம் பெற்ற ராஜாவாய் தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய். கர்த்தர் என்று உன்னோடு இருந்து சுகமாய் தங்க பண்ணுவாராக. ஆமென்.